தலைவரே வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க நலமா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தலைவர் இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 40க்கு மேல பொதுமக்கள் பலியாயிருக்காங்க. சரி. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்ற கணக்கு நம்மளுக்கு தெரியுது. ம். ஆனா இந்த டாஸ்மார்க்ன்னு சொல்ற நல்ல சாராயம் குடிச்சு இதுவரைக்கும் எத்தனை பேர் பலியாயிருப்பாங்க? அத பத்தி நீங்க பேசுங்க. அதாவது சென்ற ஆட்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்தில இருக்கும்போது வந்து, அம்மா கனிமொழி அவர்கள் வந்து அந்த கணக்க எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு குரல் எழுப்பி கூட அத கொண்டு பேசியிருந்தாங்க. பொது மேடைகள்லலாம் பேசியிருந்தாங்க. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இங்க வந்து மது பழக்கத்துக்கு அவ்வளவு அடிமையாக்கிட்டு இருக்காங்க. இத வந்து இந்த அரசு ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க சென்ற ஆட்சியிலே அந்த கணக்க எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில அந்த கணக்க ஏன் எடுக்கல என்னன்னு தெரியல. அண்ணன் கோவன், அண்ணன் இந்த தங்கச்சி நந்தினி, இன்னும் திமுகவின் இந்த தமிழ் கேள்வி செந்தில், இந்த யூடியூப் புரட்டஸு, இந்த வாடகை வாயர்கள்லாம் அப்போ கணக்கெடுத்து குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த டைம்ல அவங்களுக்கு கணக்கெடுக்க முடியாம போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு 5 ஆண்டு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையில இருக்கிறதாக ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த அரசு வீழ்ந்து மீண்டும் எடப்பாடி அரசு வந்ததுன்னா, அந்த கணக்கை எடுத்தாலும் எடுப்பாங்க தலைவரே. இல்ல நீங்க இந்த யூடியூபர் வாடகை வாய்களை பேசுறீங்க. அரசியல்ல பெரும் பெரும் இயக்கம் வச்சிருக்கவங்க, பெரும் பெரும் சாதி கட்சி வச்சிருக்கவங்க, பெரும் பெரும் சாதி கட்சி இல்லாம பொது கட்சி வச்சிருக்கவங்க, அப்ப யாருமே எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்துல நடக்கிற குற்றங்களுக்கு வாய் திறந்த அளவுக்கு இந்த ஆட்சியில வாயை திறக்கல. எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்கிறது மாதிரி நான் உணர்றேன். நீங்க எப்படி உணர்றீங்க? அது உண்மைதான். அது ஒரு கெடு வாய்ப்பு தான். அதை எப்படி சொல்றது? அது வந்து பெருத்த பணம் கொண்ட ஒரு கட்சி திமுக. அதனால அவங்களுக்கு வந்து பல தொழில் இருக்குது. அவங்க வந்து நிறைய தொழில்கள்ல அவங்க இப்போ முதலீடு செஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டின் அரசுக்கே வந்து சாராயம் விற்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க மீடியா, ஊடகம் எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. அவங்க பெரும் பணத்த குடுத்து இந்த நடிகர்கள பேச வைப்பாங்க. இந்த போன தடவ சூர்யா பேசினாரு. விஜய் சேதுபதி அரசுக்கு எதிரா ஒரு குரல் எழுப்புனாரு. அம்மா விஜய் அந்த ஜோதிகா அவங்க பேசினாங்க. இப்படி தொடர்ந்து நடிகர்கள்லாம் அப்படியே பெரிய பெரிய அளவுக்கு பேசினாங்க. ஆனா இந்த முறை எல்லாருமே அப்படியே படுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை திமுக கொடுத்துட்டு போலுக்க. அதனால தான் அவங்க வந்து அதை பேசாம இருக்காங்க. இது இந்த இந்த மக்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். சில மக்கள் உணர மாட்டாங்க. மக்கள் இந்த கடந்த 3 வருஷம் ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி தெரியல. பெருவாரியான மக்கள் சாராயத்தை குடிச்சிட்டு வேணா மகிழ்ச்சியா இருக்காங்களே ஒழிய ஒரு உணவு, உடை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலம், பிள்ளைகளோட ஒரு நல்ல கல்வி, மருத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா மக்கள் இல்ல. சாராயம் குடிச்சிட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. மத்தபடி இந்த அத்தியாவசிய தேவைகள்ல மக்கள் மகிழ்ச்சியா இல்ல. அப்படி இருந்தும் மக்கள் 40க்கு 40ன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சதுல திமுக ரொம்ப மெத்தனமாயிருக்கும். நம்ம என்ன எவ்வளவு அடிச்சாலும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. திமுக வந்து திமுகவிற்கு பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்கல. நீங்க எதிர்க்கட்சிகள் வாங்கியிருக்க வாக்க பாருங்க. இவங்க வந்து ஒரு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு எதிராக 3.5 கோடி வாக்கு விழுந்திருக்கு. 3 கோடி வாக்கு விழுந்திருக்கு. நீங்க அதை பார்க்கணும். அதனால வந்து அவங்க கூட்டணி பலம், அவங்க வெல்லலைன்னா தான் அசிங்கம். நூற்றாண்டுகளை கடந்த கட்சிகள் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், ஒரு முஸ்லீம் லீக்கு, ஜாதியா நிற்கிற நம்ம விடுதலை சிறுத்தைகள், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கொங்கு தேசிய மக்கள், ஈஸ்வரன் தலைமையிலான ஒரு கட்சி, இப்போ ஒரு 13 அமைப்புகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த கட்சிகளை அடுக்கிக்கிட்டே போகிறான். மறுமலர்ச்சி திமுக, 4 நூற்றாண்டுகளை கடந்த கட்சி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இவர்கள் வந்து இந்த 40க்கு 40 வெல்லலைன்னா அது அவங்களுக்கான கேவலம். அது ஏன்னா மெகா கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி.
அதனால வந்து அதுவும் மேலும் மக்களுக்கு காசு குடுத்தது அவங்க மட்டும்தான். வேற யாருமே வந்து இந்த காலத்துல இந்த தேர்தல் காலத்துல பெரிய அளவுல பணம் குடுக்கல. அவங்க மட்டும் தான் வந்து ரூ. 300 ரூ. 200 ரூ. 300 உயர்த்தி மக்களுக்கு குடுத்துருக்காங்க. அது பெறப்பட்ட வெற்றி தானே! அது அவங்களுக்கே தெரியும். அது அவங்களுக்கே தெரியும். பெறப்பட்ட வெற்றி. அது வந்து மக்கள் வாக்களிச்சு நீங்க வாக்களிச்சதா அது நெனச்சா அது அப்படி சொன்னா அது நம்மள மாரியான அ உங்களுக்கே அது அசிங்கம். அது 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 நல்ல வார்த்தை இல்ல. மக்கள் வாக்களிச்சு அவங்க வெல்லல. அவங்க வாக்குகள வாங்கி வென்றுருக்காங்க. அதனால மக்கள் வாக்களிக்கல. மக்கள் வேற ஆளுங்களுக்கு வாக்களிப்பாங்க. நம்ம அதுவரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். மக்கள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? உண்ம. மக்கள் உறுதியாக திருந்த வேண்டும்.